நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் இங்க வந்திருக்காரு. அவரோட நீங்க நெருங்கி பழகினதுல ஒவ்வொருத்தரோட பழகும் போதும் இந்த விஷயத்தை நம்ம இவர்கிட்ட காலம் முழுக்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சில விஷயத்த எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி அவருடைய கேரக்டர்லையோ அல்லது அவருடைய திறமையிலிருந்தோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம காலம் முழுக்க பின்பற்றணும் அப்படின்னு உங்களை இன்ஸ்பயர் பண்ணது, பாதித்தது எது? நிச்சயமாக அது அவருடைய நன்றி உணர்ச்சி சார். அவருக்கு உதவி செய்தவர்கள் ஏதாவது ஒரு வடிவத்தில் எங்கே இருந்தாலும் அவர்களை சம்மந்தமே இல்லாமல் அவங்க அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவரை பற்றி எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு இருப்பார். அவர் எழுதின இப்போ கடைசி பாடல்களில் நம்ம இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையில் யான் படத்தில் ஒரு பாடல், அப்புறம் ரஹ்மான் சார் இசையில் வசந்த் பாலனுடைய காவிய தலைவனில் ஒரு பாடல் எழுதினார். அதற்கப்புறம் ஒரு புது இயக்குனர் இப்ராஹிம்னு சொல்லி ஒரு பையன் ஒரு இயக்குனர், அவருடைய படத்துக்கு ஒரு பாட்டு எழுதினா ஒரு பல்லவி எழுதினார். அவன் அறிவான் எது நன்மை, அவன் அறிவான் எது தீமை, நம் வாழ்க்கை அவன் கையில். அதுதான் அந்த பல்லவியினுடைய இறுதி வரி முடியும். நம் வாழ்க்கை அவன் கையில்ங்கிறதான் அவர் எழுதி முடித்த இறுதி வரி. அதுக்கு அடுத்த நாள் அவர் இல்லை. அப்போ அந்த இறுதியில் அந்த மூச்சு திணறல் அவருக்கு வருது. அப்போ அதுக்கு மாஸ்க் வைக்கிறாங்க, அந்த ஆக்சிஜன் மாஸ்க் வைப்பாங்கள்ல, அதை வைக்க வர்றாங்க. அப்போ சொல்கிறாரு, நான் ஒரு இந்து, ஆனால் மாஸ்க் இல்லாமல் இருக்க முடியல பார்த்தியா அப்படிங்கிறாரு. எந்த நேரத்தில் அந்த மனிதனுக்குள்ளேருந்து அந்த உற்சாகம் எந்த நேரத்தில் இருந்திருக்கு பாருங்களேன். அதுதான் எனக்கு பார்த்து பிரமித்த விஷயம். அதே மாதிரி இந்த இப்ராஹிம் இருக்கானையா, அவனை மறக்க முடியாது. எனக்கு துவக்கத்திலேயே ஒரு இப்ராஹிம் தான் எனக்கு இந்த ஆக்சிஜனுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னார். என்னங்க நான் ஒரு வைஷ்ணவையா, ஆனால் எனக்கு ஒரு இஸ்லாமியன் ஆக்சிஜன் கொடுத்தான். நான் பிறக்கும்போது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் 1 வருட காலம் என்னுடைய குடும்ப நண்பராக இருந்த இப்ராஹிம் என்பவருடைய மனைவியார் தான் எனக்கு பால் கொடுத்தாங்க. அந்த நன்றி உணர்ச்சிக்காக தான் இவனுக்கு எனக்கு பாட்டு எழுதினேன். எல்லா கலைஞனுமே அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் தான் அந்த நன்றி உணர்ச்சியை நாம் என்றைக்கும் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதா சார். எக்ஸலண்ட். ஸோ ஒரு கவிஞருக்காக ஒரு கவிஞர் ஒரு கவிதை சொல்லுதல் அப்படிங்கிறது ஒரு நல்ல பேர் அப்படின்னு சொல்லலாம். அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கேன். அவருக்காக ஒரு இரங்கல் கவிதை எழுதினது தான் என்னுடைய மிகப்பெரிய வருத்தத்தோட மிக மன அழுத்தத்தோடு தான் அந்த கவிதையை நான் எழுதினேன். அது இங்கே சொல்ல முடியும்? நிச்சயமா. இந்த காவிய கவிஞருக்கான கவிதாஞ்சலி அவருடைய நடையிலேயே நான் எழுதின கவிதை. அந்த எதுகை மோனை சந்தத்தோடு அவருக்குன்னு ஒரு தனி நடை வச்சிருப்பார். அந்த நடையில் அவருக்கான அந்த கடைசி இறுதி கவிதை நான் எழுதணும்னு நினச்சேன். எஞ்ஞான்றும் கண்டதில்லை உன் போல் தமிழ் கவியை, இனி எவர் குளிர்விப்பார் செந்தமிழால் எம் செவியை. ஜூலை 18. அடக்கம் அன்றுதான் அடக்கமானது, கவிதை இயக்கம் என்றுதான் இயக்கம் நின்றது. சிகரம்போல் உயர்ந்தும் நாங்கள் கைதொடும் தூரமிறங்கிய அடிவாரமே, அவதார காவியத்தின் அவதாரமே. யார் தெரியுமா கவிஞர்களின் தலைவாணி, புடவை கட்டியது போதுமென்று வேட்டி கட்டி வாழ்ந்த கலைவாணி. நேற்றிரவு சுவாசம் மிக மோசம், இதனை மரணப்படுக்கையில் யாத்த கடைசி சாசனம். அது எப்படி ஐயா, ஆவி தீரும் அந்தகாரத்திலும் எதுகையும் மோனையும் முன்னுள் ஆகிக் கொண்டிருந்தது பாசனம். காலப்பேழைக்குள் கடுமருந்து பூச்சு பூசி உன் பூத உடலையும் வைத்திருக்கலாம் அழுகாது. வைத்திருந்தால் உன் விழி முடங்கி கிடந்திருக்கும் விரல் மடங்கி கிடந்திருக்குமா எழுதாது. ஆன்மீக முன் அரண், அரணை சேவித்த வரனே உன்னுள் எத்தனை அழகிய முரண். வைணவ திலகம் உன் சிந்தை சிகையை சற்று சிலிர்ப்பி பார்த்தால் அதில் பெரியாரின் கலகம். எம்ஜிஆரின் பாட்டுப்படைக்கு நீதான் தளபதி, கலைஞரின் கவியரங்கில் நீதான் கணபதி. ஆச்சார அனுஷ்டானம் நோற்காது நோன்பு நீ நோற்றதில்லை, ஆனாலும் ஐரை மீன் குழம்பிடம் உன் அடிநாவு என்றும் தோற்றதில்லை. யாப்புக்குள் மூழ்கி குற்றியிலகரம் கொத்தி கட்டளை கலித்துறையும் மிளிற்றும் உன் பேனா, ஷாப்புக்குள்ளும் மூழ்கி ட்விட்டரில் சொல் பொறுக்கி திரைக்கும் பாட்டியற்றும் ஐடியூனா. மனசொப்ப கண்டால் நீ நியூரான்ஸ் எல்லாம் நிதம்புது சொல் கண்டெடுக்கும் நியூட்டன். வயசொப்ப கண்டால் வாலிப கவியே நீ பாட்டு பேரன்களுக்கெல்லாம் பாட்டன். நீரே முற்பிறவியில் 7 தாண்டி 7 கண்ட திருநாவுக்கரசர். இப்பிறவியில் கொடுத்த வாக்கு தவறாது வாழ்ந்த ஒரு நாவுக்கு அரசர். கையும் மலரடியும் கண்ணும் கனிவாயும் உண்ணும் தீ என தெரிந்தும் விட்டு வந்தோம். தமிழே, இதுவரை நீ வாசித்த கவிதையை தீ வாசிக்கட்டும் என்று. பிரபஞ்சம் பிரமிக்கிறது பேராசானே, 15,000 பாட்டு எனும் கணக்கை கேட்டு. ஓ இறைவா, எமது தமிழ் பெருங்கவிஞன் உன்னை நேரில் பாட வந்துவிட்டான். அந்த அமர ஜோதி அமர
உன் அகத்தின் அருகாமையில் ஓர் இடத்தை காட்டு. இதை கேட்க அவர் இல்லைங்கிறது மட்டும்தான் வருத்தம். நிச்சயமா சார். அதான் மற்றபடி ரொம்ப அழகான. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, உலகத்தில் வந்து ஒருத்தர் மரணம் அடைந்ததை வந்து எந்தெந்த விதமாக சொல்லுவாங்க. இவர் காலமாகி விட்டார், இயற்கை எய்தி விட்டார், என்னென்னமோ விடியுமோ சொல்லுவாங்க. ஆனால் காரல் மார்க்ஸினுடைய மரணத்தை மட்டும்தான் உலகத்துக்கு எப்படி சொன்னாங்கன்னா, இன்று முதல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார். அதுபோல தான் வாலி அவர்கள் அன்று முதல் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார். நம்மோடு வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்.